ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஐஎஃப்எஃப்கான கோஆப்ரேட் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, என்னமான பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஷிப் தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா, நீங்கள் 4 இயர்ஸ் ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எந்த டிசிப்ளின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், மற்றும் சிவில் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான கேட்டகரி மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் அப்ளை பண்ணலாம்னா, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி 60% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 55% மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா, கேண்டிடேட் ஹூ ஹவ் பாஸ்டு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, 2024 முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கான ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓபிசிக்கு பார்த்தா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, லொக்கேஷன் உங்களுக்கான வேலை எங்கே இருக்குது அப்படின்னா, ஐஎஃப்எஃப்சிஓ பிளான்ட் எங்கே இருக்கோ இந்தியா முழுக்க எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் ஒர்க்கில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே ஒர்க் பண்ணலாம். ஸோ பேன் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான ஜாப் இருக்க போது அப்ரெண்டிஷிப் தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 1 இயர் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. 1 இயர் மட்டும் தான் ஒர்க் பண்ணிங்க. அப்ரெண்டிஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங் மாரி தான் கொடுப்பாங்க, அதை மாரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 35,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தாராளமாக பார்த்தா சேலரி எடுத்துக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அதுவும் யூசிங் தேர் ஓன் ரிசோர்ஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப் வித் இன்டர்ஃபேஸோட நீங்களே பார்த்தா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மூலமாக வைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸாம் பார்த்தா பாஸ் பண்ணவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு எங்கெங்கே இருக்கும், ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு அது லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 31/7/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிறைய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.